இந்த ரவுடி பையன் மறுபடியும் நம்ம கிட்ட பிரச்சனை பண்ண வந்து நிக்கிறானா? மாமல் கேட்ட உன் பையனை விட்டு அடிக்க விடுறியா நீ? யோ காய்கறி வண்டி கீழே இறங்கியா. நேத்து என் பையன் கிட்ட அடி வாங்கியும் உனக்கு இன்னும் திமுறாட்டங்கள. டேய் காய்கறி வண்டி, உன் பையனை விட்டு என்ன அடிக்க விடுற? உன் பையனை நான் சும்மா விட மாட்டேன்டா. உன் பையன் அடிச்சதுக்கு இந்த சேது என்னைக்கு இருந்தாலும் பழி வாங்காம விட மாட்டான். டேய் போடா. உன் பையனை என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். தேவையில்லாம என் விஷயத்துல தலையிட்டு இப்போ ரொம்ப வருத்தப்பட போறான். அவனை எப்போ கவனிக்கணும் எனக்கு தெரியும்டா. நேத்திக்கு அவன்கிட்ட அடி வாங்கினால இன்னைக்கு வந்து என்ன மிரட்டுறியா நீ? யோ உன் பையனுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அது இந்த சேதுவால தான் இருக்கும். பொடி பையன் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் என்ன அடிக்கிறான். அவனை என்ன பண்ணு எனக்கு தெரியும்டா. டேய் இந்த பயமுறுத்துற வேலை இங்கே வச்சுக்காத. மாமூல் கேட்டு தர முடியாதுன்னு சொல்லி அவனை அடித்தான். இதில் என்ன தப்பு? யோ இந்த சேதுவை பார்த்தா இந்த ஏரியா மக்களே பயந்துக்கிட்டு கேட்குற பணத்தை கொடுத்துட்டு போவாங்க. நீ என்ன தம்மா துண்டு வண்டியை வச்சுக்கிட்டு மாமூல் கேட்ட தரமாட்டேங்கிற? இரு உன் வண்டியே இல்லமாக்குறேன்னா இல்லை மட்டும் பாரு. டேய் உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கடா. உங்க சோழியெல்லாம் முடிச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட பேசுறேன். டே லூசு பையில எங்க சோழியை முடிச்சுட்டு எங்கள்கிட்ட வந்து எப்படா பேசுவ நீ? யோ காமெடி பண்ணாதயா. தேவையில்லாம அப்பனும் பையனும் இந்த சேதுவை சீண்டிட்டீங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து கூடிய சீக்கிரம் நீங்களாம் ரொம்ப வருத்தப்படுவீங்க. டேய் போடா. ரோட்ல நின்றுக்கிட்டு வழியை மறைக்கிறதே உனக்கு ஒரு பொழப்பா போயிடுச்சு. நவுறியா இல்லை வண்டி விட்டு ஏத்துடா. யோ என்ன முடிஞ்சா வண்டி விட்டு ஏத்து பாக்கும். டேய் இப்படியே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன்னா கண்டிப்பா மேல வண்டி விட்டு ஏத்திடுவேன்டா. போலீஸ்காரர் வந்திருக்காரு. மாடசாமி என்னையா பிரச்சனை? டே சேது எதுக்குடா ரோட்ல நிக்கிற? சார் நான் ரோட்ல தான் சார் நிக்கிறேன், வேற எந்த பிரச்சனையும் இல்லையே. டே சேது வழியில மறைச்சிக்கிட்டு நிக்கிற, எப்படி அந்த வண்டி போவோம்? மாடசாமி இந்த சேது ஏதாவது உன்ட்ட பிரச்சனை பண்றானயா? சார் அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை பண்ணல சார். கண்டிப்பா பிரச்சனை பண்ணணும்னு உங்ககிட்ட சொல்றேன் சார். என்ன இந்த போலீஸ்காரன் இந்த காய்கறி வண்டிக்காரன் இவ்வளோ க்ளோஸா பேசிக்கிறாங்க? டே சேது மாடசாமி கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணுன்னா தூக்கிட்டு போய் மிதிச்சு எடுத்துருவோம்டா. டே சேது நைட்டு இந்த மாடசாமி கிட்ட ஒரு பையன் கிட்ட ஏதோ பிரச்சனை பண்ணி கத்திய காமிச்சு பணம் பறிக்கிறதே ஒரு பொழப்ப வச்சுட்டு இருக்கேடா நீ. சார் யாரும் உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க சார். டே நீ யாருன்னு எனக்கு தெரியாதடா. நைட் டைம்ல யாராச்சும் மக்களை மறைச்சு பணத்தை வழி வைக்கிறதுன்னு உனக்கு ஒரு பொழப்ப வச்சு தெரியல சார். நான் அதெல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆகுது சார். இப்போ நான் தெரிஞ்சுட்டேன் சார். மாடசாமி நைட்டு இந்த ஆளு கத்தி வச்சு மிரட்டினா இல்லையா உங்கள்கிட்ட? ஐயோ என்னத்தை சொல்றது. நைட்டு இவன் கத்தி வச்சு மாட்டேன் சார்கிட்ட சொன்னால் பிரச்சனை இன்னும் பெருசாக ஆகும். சொல்லிட்டு வரலாம் அந்த காய்கறி வண்டிக்காரன். மாடசாமி சொல்லு மாடசாமி, ஏதாவது பிரச்சனை பண்ணானே என்னன்னு சொல்லு. இவனை கேசப்பட்டு உள்ளே தள்ளுவோம். சார் அது சார் நான் சொல்கிறேன் சார். நைட்டு ஒன்றும் பிரச்சனை எல்லாம் பண்ணல சார். அண்ணன் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொன்னார். அதுக்கு உதவி பண்ணுறதுக்கு தான் சார் கத்தி எடுத்தேன். ஏண்டா வண்டி பஞ்சர் ஆகிட்டு நீ அதுக்கிட்ட கத்தி எடுத்து காமிச்சா? சார் அண்ணன் தான் ஏதாவது டூல்ஸ் இருந்தால் கொடு தம்பி அப்படின்னாரு. அண்ணே என்கிட்ட கத்தி மட்டும்தான் இருக்குண்ணே அப்படின்னு எடுத்து காமிச்சேன் சார். ஏன்டா இதை என்ன நம்ப சொல்றியா நீ? மாடசாமி நைட்டு என்ன நடந்துச்சு சொல்லியா? சார் அது வந்து சார் நான் சொல்கிறேன் சார். எதுக்கு சார் அண்ணனை தொல்லை பண்ணுறீங்க? அண்ணன் வண்டி வஞ்சிட போனனால என்கிட்டையும் டூல்ஸ் இல்லை, அண்ணன்கிட்டையும் டூல்ஸ் இல்லை. அதனால அவங்க பையன் மெக்கானிக் அழைச்சிட்டு வந்து சரி பண்ணி எடுத்துகிட்டு போனார் சார். சேது ஏன்டா நீ மாடசாமி பேச விடாமல் நீனே பேசிகிட்டு இருக்க? மாடசாமி அவெல்லாம் ஒரு ஆள்னு அவனுக்கு பயந்துட்டு இருக்காத சார். அப்படிலாம் இல்லை சார். சார் நான் தான் சொல்கிறேன்ல, அண்ணன்கிட்ட நான் எந்த பிரச்சனையும் பண்ணல சார். மாடசாமி கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணுன்னு தெரிஞ்சுது அப்புறம் நான் என்ன பண்ணணும்னு உனக்கே தெரியும். மாடசாமி அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணானா என்கிட்ட சொல்லியா, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க சார். இந்த காய்கறி வண்டிக்காரனுக்கு போலீஸ்காரர் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு. சேது சொன்னது உனக்கு புரியுதா? சார் புரிஞ்சுது சார். நான் அண்ணங்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் சார். பாக்குண்டா. மாடசாமி வண்டி எடுத்துட்டு நீ கிளம்பியா, எனக்கு வேலை இருக்கு, நான் போகிறேன். சரிங்க சார் நீங்கள் கிளம்புங்க சார். டே ரவுடி தம்பி, இனிமே என் பையன்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணுன்னு நினைச்சாலே இந்த போலீஸ்கார்கிட்ட சொல்லிடுவேன்டா. யோ காய்கறி வண்டி, இது மாதிரி 1000 போலீஸை பார்த்தவன் நானே. இந்த போலீஸுக்கெல்லாம் நான் பயப்படுவேனா? சாதாரண கான்ஸ்டேபிள் தான் அவரு. இந்த கான்ஸ்டேபிளுக்கு பயந்துக்கிட்டு உன் பையனை சும்மா விட்டுருவேன் மட்டும் நினச்சிக்காத. டேய் அந்த கான்ஸ்டேபிள் கிட்ட நான் கம்ப்ளைண்ட் போய் கொடுக்குறேன் இல்லையான்னு பாருடா. நீ மட்டும் கம்ப்ளைண்ட் கொடு, அதுக்கப்புறம் நான் யாருன்னு தெரியும். நீயும் இந்த ஏரியாவில் காய்கறி விற்க முடியாது, உன் பையனும் உசுரோடு இருக்க மாட்டான். இதுக்கெல்லாம் பயந்தவன் கிடையாதுடா அந்த கபாலி சேது. கான்ஸ்டேபிளை பார்த்து நாங்கள் பயந்துருவோமா? இது மாதிரி எத்தனை கான்ஸ்டேபிள் ஒரு நாளைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம கிட்டே பூச்சாண்டி வேலை காட்டுறான். கான்ஸ்டேபிள் கிட்ட எதுவுமே சொல்ல விடாம பேசிக்கிட்டு இருந்தான். இப்போ என்ன கான்ஸ்டேபிளும் இப்படி பேசிட்டு போறான். அடுத்தவன் காசை புடுங்கி சாப்பிட்றதுக்கு எப்படி அலையிறானோ பாரு. போய் சம்பாரிச்சுதான் சாப்பிட்டேன். என்ன வடிவக்கா என்ன வண்டியை மறைச்சு நிக்குது? ஏக்கா எதுக்குக்கா வண்டியை மறைச்சு நிக்கிற? மாடசாமி என்ன இன்னைக்கு போய் காய்கறி விற்கிற? ஏக்கா என்னாச்சு இன்னைக்கு? மாடசாமி இன்னைக்கு ஆடி 18யா? அது இது கறியை வாங்கி சாப்பிடுங்களா, நீ காய்கறி வித்துக்கிட்டு இருக்க? அக்கா நேற்று வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுக்கா. வர வழியில் போலீஸ்காரங்க செக் பண்ணிட்டு இருந்தாங்க. காய்கறி தான் விற்கிறியா வேற ஏதாவது விற்கிறியான்னு சந்தேகப்பட்டு வண்டியை போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துகிட்டு போயிட்டாங்கக்கா.
அதை போய் எடுத்துட்டு வரேன்க்கா. சரி சரி, வேற ஏதாவது பிரச்சனையா? ஏதாவது பிரச்சனை இருந்தா அக்கா கிட்ட சொல்லியா? பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. ஏதாவது பிரச்சனைனா அக்கா கிட்ட சொல்லியா? அக்கால முடிஞ்சதை பண்றேன். பிரச்சனைனா கண்டிப்பா சொல்றேன்க்கா. சரி சரி மாடசாமி, நீ காய்கறி வித்தது போதும், வீட்டுக்கு கிளம்பியா? சரிங்கக்கா. சரி பார்த்து போய்யா. பரவாயில்ல வடிவக்கா, நம்ம குடும்பத்துக்கு இவ்வளவு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. எப்பா வெங்காயம் இருக்கா? அண்ணே வெங்காயம் தீர்ந்துச்சுன்னு வேற ஏதாவது வேணுங்களா? உங்ககிட்ட நான் வேற ஏதாவது கேட்டேனா? வெங்காயம் தானே கேட்டேன். கேட்டது இருந்தா மட்டும் குடியா. அண்ணே நீங்க கேட்டது இல்லைன்னே, வேற ஏதாவது வேணுங்களா? நான் உங்ககிட்ட வேற ஏதாவது கேட்டேனா? வெங்காயம் மட்டும் தானே கேட்டேன். அதுதான் இல்லைன்னு சொல்லிட்டேனே. வேற ஏதாவது வேணுமான்னு சொல்லுங்க. வேற ஏதாவது வாங்கிட்டு நான் எதுக்கு சொல்லணும்? எனக்கு வெங்காயம் மட்டும் தான் வேணும். இருக்கா இல்லையா? சைக்கோ மாதிரி பேசுறான் பாரு. அண்ணா வெங்காயம் தீர்ந்து போயிட்டுன்னா வெங்காயம் இல்லைன்னு. கேட்டது மட்டும் இருக்கா இல்லையான்னு சொல்லி அனுப்புற வேலையை பாரு. தொணன்னு பேசிட்டு இருக்க. அதுதான் காய்கறி விற்க ஒரு வெங்காயம் கூட இல்லாம. வெங்காயம் இல்ல வேற ஏதாவது வேணுமான்னு கேட்டது ஒரு குத்தமா? அந்த மனுஷன் என்ன இப்படி பேசிட்டு போறாரு? இதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் நின்னோம் நம்மளுக்கு பைத்தியம் முடிச்சிடும் போல் இருக்கு.